நன்றி சார். மிகவும் தேவையான உபயோகமான தகவல்களையும் அறிவுரைகளையும் வழங்கியமைக்கு கோடான கோடி நன்றிகள் ஐயா. இதுவரைக்கும் நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கணும், பாதுகாப்பா நடந்துக்கணும், வீட்டை எப்படி பாதுகாப்பா பார்த்துக்கணும், இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம மைண்டை எவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்காக ஹீலர் மேம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மதினா மேம் ப்ளீஸ். எல்லாரும் வல்லதால் எங்கும் நிறைந்த இறைவனின் துணையோடு அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ஒரு கோரஸா குருச்சரணம் சொல்லிடலாமா? சொல்லாமா? 1 2 3 குருச்சரணம் சொல்லுங்க. குருச்சரணம் குருச்சரணம். எதுக்கு சொல்றோம்? குருச்சரணம்னா என்ன? சரணம்னா என்ன? நம்ம குருவை நாம வணங்குறோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இல்லையா? அப்ப இங்க அமைதி உட்கார்ந்துருக்கிற அனைவரும் குருமார்கள் தான். உங்க டீச்சர்ஸ் எல்லாரும் குருமார்கள் தான். அப்ப அவங்களுக்கு நம்ம முதல்ல குருச்சரணம் சொல்லிட்டு நம்ம ஸ்பீச்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ராஜா சார் வந்து ரொம்ப அழகா இந்த சேஃப்டி நேஷனல் சேஃப்டி டே அன்னைக்கு இந்த ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னையும் அழைத்து ஒரு ஆர்டர் பண்ணது தேங்க்யூ. மைண்ட் பத்தி அவங்க சொன்னாங்க. பட் மைண்ட் எங்க இருக்கு? நம்மளோட மைண்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கா? அப்ப பிரெயின் எங்க இருக்கு? எது மைண்ட் எது பிரெயின் தெரியல, இங்க இருக்கு தெரியாது. பட் சிம்பிளா நம்ம சொல்லிடலாம். நான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் நான் வந்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த அஃபர்மேஷன்ஸ் அங்கே எழுதியிருக்காங்க பாருங்க. டூ சேஞ்ச் அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் இருக்குல்ல, தட் வாஸ் வெரி வெரி இம்ப்ரெசிவ். அது நீங்க படிச்சாலும் உங்க மைண்ட் வந்து ரொம்ப கூல் அண்ட் காம் அண்ட் சேஃபா இருக்கும். ஆனா அது ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்க உணர்வோட படிங்க. உணர்வோட அதை உள் வாங்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே நீங்க சேஃப் தான். மைண்ட்ல வந்து நீங்க சேஃப் தான். ஓகே, நெக்ஸ்ட் பாடியோட ஒரு சேஃப்டி நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ சம்மர் வருது, எல்லாரும் தண்ணி எப்படி குடிப்போம்? இந்த சம்மர் வந்த உடனே என்ன தோணும்? நம்ம மைண்ட் என்ன சொல்லும்? எப்படி தண்ணி வேணும்? ஜில்லுன்னு வேணும் அப்படின்னு தோணும். அதே மழை நல்லா வருது, மழை வரும்போது எப்படி வேணும்? சூடா பஜ்ஜி போண்டா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும் இல்லையா? ஆனா நம்ம எப்படி செய்யணும்? ஆப்போசிட்டா செய்யணும். ஆப்போசிட்டா எப்படி செய்யணும்னா, இந்த சம்மர் டைம்ல இல்லை, எப்பயுமே தண்ணி குடிச்சா இப்ப தண்ணி குடிக்கிறது கரெக்டா குடிக்கிறாரா? கரெக்டா குடிச்சிருக்காரா? கீழோதரை நினைச்சிட்டு குடிக்கணும். வெட்டியும் லோவர் லிப்ஸ் கீழோதரை நினைச்சு குடிச்சா நமக்கு எவ்வளவு தண்ணி அடைஞ்சாலும் அது அடங்கும். ஆனா நீங்க அப்படியே கடை அப்படியே கல்ப்பா நீங்க குடிச்சீங்கன்னா உங்க தண்ணி தாகம் அடைஞ்சாது. நம்ம சொல்றோம்ல, எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் என் தண்ணி தாகம் அடைஞ்சுன்னு சொல்றோம்ல. அப்ப இதுல நம்ம பாடியோட சேஃப்டி வந்துருது. ஏன் வருதுன்னா, நம்ம குடிக்கிற தண்ணியிலேயே நம்மளுடைய பாடியோட பிளஸ் மைனஸ் நடக்கும். என்ன இருக்கு நம்ம பாடியில? என்ன இருக்கு? 75% என்ன இருக்கு? இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல எவ்வளவு % ஆஃப் வாட்டர் இருக்கு? இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? அண்டத்திலே உள்ளதுன்னா பிண்டத்திலேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ நம்மளுடைய வாட்டர் கண்டென்ட் இன் அவர் பாடி ஈக்குவலா பேலன்ஸ்டா பாசிட்டிவா இருந்தாலே போதும். எல்லாமே எப்படி வந்துடும்? பாடிக்கு ஒரு சேஃப்டி கிடைச்சிடும். ஓகே, ஸோ எப்படி தண்ணி குடிக்க போறீங்க? நீங்க கீழோதடு மேலோதடு இல்லை, கீழோதடை பத்து நீங்க தண்ணி குடிக்கும் போது உங்க பாடி சேஃப்டி ஆயிடுச்சு. நான் நிறைய டைம் எடுக்கல, ஏன்னா இந்த ஸ்கூல் டிஸ்பர்ஸ் ஆகிற டைம் எல்லாரோட எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதனால சீக்கிரமா இவங்க சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் மைண்ட். மைண்ட் வரும்போது ரிப்பீட்டடா உங்களுக்கு ஒரு தாட் வரும்ல. எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு என்ன தாட் வரும்? எக்ஸாம் டைம்ல என்ன தாட் வரும்? நல்ல என்னோட கேள்வி நல்லா புரிஞ்சுட்டு பதில் சொல்லணும். நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு உங்களுக்கு என்ன தாட் வரும்? காலையில எக்ஸாம் இருக்கு, காலையில எக்ஸாம் இருக்கு, நான் படிக்கணுமா? யாரோ ஒருத்தங்க கரெக்டான ஆன்சர் சொன்னீங்கன்னா உங்களுடைய பெர்மிஷனோட ஒரு கிஃப்ட் நம்ம கொடுக்கலாம். நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, உங்களுடைய மைண்ட் கிளாரிட்டியோட இருந்துச்சுன்னா என்ன ப்ரேயர்? ஓகே, என்ன ப்ரேயர் பண்ணீங்க? எக்ஸாம் எழுத போறீங்க, என்ன ப்ரேயர் பண்ணீங்க? இது ஒண்ணு. இன்னொரு ஆப்ஷன் தரேன். என்ன கேட்பீங்க? இன்னொரு ப்ரேயர் என்ன சொல்வீங்க? நல்ல மார்க் எடுக்கணும். ஓகே, இன்னும் ஒண்ணு பக்கத்துல வந்துட்டீங்க.
என்ன வேணும், எப்படி வேணும் கேட்டு படிக்கணும். ஓகே, அப்போ இப்ப சொன்னாரு இல்லையா, குவாலிட்டி அண்ட் சேஃப்டின்றனால எல்என்டிக்கு நம்ம கவர்மெண்ட் இங்க அந்த மெட்ரோ இது போட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்க மைண்டுக்கு ஒரு சேஃப்டி வேணும்னா நீங்க என்ன செய்யணும், ப்ரிசைஸா பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க அந்த கனெக்டிவிட்டியை கொடுக்கணும். அப்ப என்ன, நல்லா பாஸ் ஆகுறது, நீங்க படிக்கிறது எப்படியும் நீங்க இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான், பாஸ் ஆகிட்டீங்க. ஆனா எப்படி பாஸ் ஆகணும், இன்னும் ஃபர்ஸ்ட் ரேங்க்னு சொன்னாரு இல்லையா, அதுல உங்களுடைய அந்த மார்க் வந்து நீங்க டார்கெட் பண்ணுங்க 98. அப்கோர்ஸ் நம்மளுக்கு மார்க் வந்து ஒரு டார்கெட் இல்லை, ஆனா தெளிவு. நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன், புரியுதா? உங்களுக்கு மனசு சொல்லும், இன்னைக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போன உடனே ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க, மனசு சொல்லும் இன்னொன்று சாப்பிடலான்ட்டு, சொல்லுமா இல்லையா? அப்ப நீங்க அது சாப்பிடலாமா வேண்டாமா? 2 ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், 3 சாப்பிடலாம், 4 சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் என்ன ஆகும்? ஓ இல்லையா? ஸோ டோன்ட் டூ தட். அப்ப என்ன செய்யணும், நம்மளுடைய மைண்ட்ல வரக்கூடிய தாட்டை ப்ரிசைஸா வச்சுக்கணும். இப்போ குட் ஃபுட்டா பேட் ஃபுட்டான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நம்ம சாப்பிட்டது எல்லாமே குட் ஃபுட்டா? நீங்க அழகா உங்களுடைய இதுல செஞ்சீங்க, மோட் ஆஃப் ஆக்ட்ல நீங்க பண்ணீங்க, ஜங்க் ஃபுட் எல்லாம் சொன்னீங்க. இப்போ நல்ல ஃபுட்டா கெட்ட ஃபுட்டா அப்படின்ட்டு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இமீடியட்டா சரி, இப்போ நம்ம ஒரு லைவா ஒரு சாம்பிள் மாதிரி பண்ணிக்கலாமா, ஒரு டெமோ மாதிரி பண்ணலாமா? நல்லா கண்ணு மூடிக்கோங்க. உங்க முன்னாடி அழகா ஒரு ரா மேங்கோ அப்படியே கட் பண்ணி உப்பு மிளகா பொடி போட்டு முன்னாடி அப்படியே கொடுத்தா எப்படி இருக்கும்? இப்ப கண்ண சொல்லுங்க, யாருக்கெல்லாம் நீர் சொந்தது? அந்த ரா மேங்கோ சாப்பிடணும்னு தோன்ற உடனே யாருக்கெல்லாம் அழகா வந்துச்சு? கரெக்டா? சரி, இதே கண்ணு மூடுங்க, அப்படியே கண்ணு மூடுங்க. உங்க முன்னாடி ஒரு பீஸா அப்படியே வைக்கிறேன். கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுதா பாடியில? கண்ணை தொடங்க. சாப்பிடணும்னு தோணுச்சா? டிஃபரன்ஸ் தெரியுதா? ஸோ உங்க பாடி அடாப்ட், குட் ஃபுட்க்கு அடாப்ட் ஆகும்போது உங்களுடைய செக்ரேஷன் ஆகும், பாடியில கெமிக்கல் ரியாக்ஷன் வரும்போது தட் இஸ் a good food. அதே மாதிரி அந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா your body is safe. புரியுதா? சிந்தாகி உங்களுடைய நாக்குல ரொம்ப நேரம் ஒரு ஃபுட்டோட டேஸ்ட் தங்குதுன்னா அது கெட்ட ஃபுட். ஒரு நீங்க டீ குடிக்கிறீங்கன்னு வைங்களேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன், அதோடைய டேஸ்ட் உங்க நாக்குல ரொம்ப நேரம் இருக்கும். ஆனால் அதே ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டு பாருங்க, அந்த டேஸ்ட் நாக்குல தங்காது. ஸோ பாடியோட சேஃப்டி நீங்க இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். மைண்டோட சேஃப்டி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியான அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் படிக்கும் போது உணர்வோடு செய்யும் போது அது வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு வைங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஹர்ட் பண்ணிருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டோட ஒரு விஷயம் புரியல அப்படின்னா மனசுல வச்சுட்டு இருக்காதீங்க. கோ அண்ட் டாக் டு யுவர் டீச்சர்ஸ், இல்லைன்னா பேரண்ட்ஸ், இல்லைன்னா இந்த மாதிரியான கவுன்சிலர்ஸ் கிட்ட நீங்க அதை பற்றி பேசலாம். ஸோ மனசுல எந்த இது வச்சுட்டு இருந்தாலும் அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்று, நமக்கெல்லாம் பிரேக் எடுக்க பிடிக்குமா? கிளாஸஸ் போயிட்டே இருக்கும், அப்போ ஒரு பிரேக் எடுக்கணும்னு தோணும்ல? பிரேக் இருந்தால் நல்லா இருக்கும் தானே? மேக்ஸ் கிளாஸ் 2 மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது உங்களுக்கு ஒரு பிரேக் வேணும்னு தோணுமா தோணாதா? அந்த மாதிரி நமக்கு லைஃப்லயும் நீட பிரேக். அது என்ன பிரேக் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், சரியா? அந்த பிரேக் அப்படிங்கிறது என்னன்னா பிரீத் இன் பிரீத் அவுட். உங்களுக்கு என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும்னா ஒரு 3 தடவை பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும்? உங்க பாடி, மைண்ட் அண்ட் சோல் காம் ஆகும், சரியா? அடுத்தது வந்து ரெஸ்ட். ரெஸ்ட்னும் போது இப்போ நீங்க இப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பேக் பெயின் வரலாம், இல்ல கண் எரிச்சலா வரலாம். அப்ப என்ன செய்யலாம்? ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டா வைங்க. ஓகே, கண்ணை அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு க்ளோஸ் பண்ணி எடுங்க. கண்ணை மூடி கண்ணை ஓப்பன் பண்ணி ஒரு 3 தடவை பண்ணீங்கன்னா அந்த ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பிரெயினுக்கு ரெஸ்ட் வேணும்னா ரைட் நாஸ்ட்ரில க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட் நாஸ்ட்ரில 7 டைம்ஸ் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு இமீடியட்டா ஒரு எனர்ஜி கிடைக்கும். ரொம்ப தூக்கம் வருதா,
இதை செய்யுங்க. உங்களுக்கு ஐஸ்கிரீம் 2-3 சாப்பிடணும்னு தோணுதா, இதை செய்யுங்க. ஒருத்தங்களை போய் நல்லா அடிக்கணும்னு தோணுதா, இதை செய்யுங்க. ஒருத்தங்களை திட்டணும்னு தோணுதா, இதை செய்யுங்க. ஸோ இந்த ப்ரீதிங் ப்ரீத் அவுட், ரைட் நாஸ்ட்ரில் க்ளோஸ் பண்ணி லெஃப்ட்ல 7 டைம்ஸ் ப்ரீதிங் ப்ரீத் அவுட் பண்ணாலே என்ன ஆகிடும்? யூ ஆர் சேஃப் இன் யோர் பாடி அண்ட் மைண்ட். சரியா? இது நெக்ஸ்ட் வந்து என்னது? பிரேக்ல என்ன ஸ்பெல்லிங்? BR ஈனா என்ன? எம்பவர். உங்களை பத்தி நீங்க 3 விஷயங்கள் நல்லது நீங்களே சொல்லிக்கோங்க. என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? அங்க இருக்கு பாருங்க, அதுல இருந்து எது வேணாலும் நீங்க சொல்லிக்கோங்க. உங்களுக்கு என்ன சொல்லுதோ நீங்க அதை சொல்லிக்கலாம். ஐ எம் ஹாப்பி, ஐ எம் பியூட்டிஃபுல், ஐ எம் கான்ஃபிடென்ட், வெரி குட், ஐ எம் ஆனஸ்ட், அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ எம்பவரிங் யோர் செல்ஃப் வித் 3 words. நெக்ஸ்ட் BRE, அப்புறம் என்னது? A, absorb. நீங்க வந்து என்ன பண்ணணும்? எல்லாமே வந்து அப்சார்ப் பண்ணணும், உள்வாங்கிக்கணும். நீங்க இப்ப நம்ம இந்த பேசணும், நீங்க காலையில 2 hours எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க உள்வாங்கிட்டு நீங்க படுக்க போறதுக்கு முன்னாடி ரிவைண்ட் பண்ணி அதை வந்து திங்க் பண்ணணும். ஓகே, லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், ஆளோட என்னது? K, be kind. யார் என்ன திட்டினாலும் ஸ்மைல் பண்ணுங்க. எழுதிக்கல கீப் ஸ்மைலிங், அந்த மாதிரி ஸ்மைல், கீப் ஸ்மைலிங். அதுக்கு சிரிச்சுட்டே அப்படியே இருக்காதீங்க, அதுக்கு வேற அர்த்தம். ஆனா என்ன? Be kind to others. Okay, செய்வீங்களா? Can I get a yes? எல்லாம் செய்வீங்களா? Okay, thank you. Yes sir. Okay, sir வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு. So thank you so much. இப்போ அவர் சொன்னாரு ஃபர்ஸ்ட் பிரீத் இன் பிரீத் அவுட் சொன்னாரு. அந்த பிரேக் அது என்னன்னா நம்மளுடைய மைண்ட் அண்ட் பாடிக்கு நம்ம ஒரு சிக்னல் கொடுக்குறோம். ஐ கோயிங் டு பிரீத் இன் பிரீத் அவுட், என் கூட நீ கொலாபரேட் பண்ணு, கோஆர்டினேட் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு மெசேஜ். தேர்ட் பிரீத்திங் பிரீத் அவுட் வந்து உங்களுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின்ல வந்து when you are closing your right nostril and breathe in breathe out, exhale inhale எல்லாமே நீங்க லெஃப்ட்ல தான் பண்ணணும். பண்ணும்போது உங்களுடைய பாடி மைண்ட் அண்ட் சோலுக்கு ஒரு காம்னஸ்